ஹாய் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நுரையீரலுக்கு ஆபத்தான 3 உணவுகள் பார்த்தாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நுரையீரல் லங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு முக்கியமான உறுப்பு இல்லையே, இன்னைக்கு நமக்கு சுவாசத்துக்கு முக்கியமாக பயன்படக்கூடிய ஒரு உறுப்பு. இப்போ வந்து இன்னைக்கு பல பேருக்கு சுவாச பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க, ஃபுல் டஸ்ட் பொல்யூஷன், அப்படி நம்ம வந்து ஒரு நினச்சிட்டு இருக்கோம் அது மட்டும் தான் காரணம்னு. அது மட்டும் காரணம் இல்லைங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடே நமக்கு வந்து நுரையீரலுக்கு ஆபத்தை சில நேரங்களில் கொண்டு விடுது. அது என்னென்ன ஃபுட்டு தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் ஷாக்காக இருக்கும் உங்களுக்கு. என்ன இவ்வளவு நாள் நமக்கு தெரியலையே, இப்படி இருக்கா அப்படின்னு தெரியும். அந்த அளவு வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தாங்க. எதுக்கு இது ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு கூட வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து நுரையீரல் முக்கியமான உறுப்பு இல்லையா. இன்னைக்கு சுவாச பிரச்சனை உலகத்தில் பல பேருக்கு இருக்கு. இப்போ லங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, லங்ஸ் வந்து ஒரு முக்கியமான உறுப்பு நமக்கு சுவாசத்தை சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயஃப்ராம் உதரவி தானம்னு ஒன்று இருக்குங்க. அது ஒரு மசில் மாதிரியான அமைப்பு. அது வந்து லங்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது எங்கே இருக்குன்னா வயிற்றுல இருக்கு. அதுவும் பாதிக்கப்பட்டாலும் நமக்கு சுவாச பிரச்சனை வந்து ஏற்படும். அப்போ எந்தெந்த ஃபுட்டு அதெல்லாம் பாதிக்குது அதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரைட் ஃபுட்ஸ். இப்போ ஃப்ரைட் ஃபுட்னு சொன்னாலே உங்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது ஃப்ரைட் ரைஸ். இன்னைக்கு வண்டி கடைகளில் விற்கக்கூடிய சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் விற்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. அதை வாங்கி சாப்பிடுவீங்க. அதெல்லாம் வீக்கெண்டில் போய் ஜாலியாக நின்று சாப்பிடுவீங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிடும்போது அது லங்ஸை பாதிக்குதுங்க. இது ஷாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது எப்படின்னு சொல்கிறேன். அது ஸ்மோக்குடு இல்லையா. அதாவது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தான் அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. நீங்களே பார்த்துருப்பீங்க. அது பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். நீங்கள் நினைப்பீங்க ஃப்ரெஷ்ஷாக தானே சூடாக வாங்கி சாப்பிட்றோம், இது பாடிக்கு ஒன்றும் செய்யாதுன்னு நினைப்பீங்க. ஆனால் அது லங்ஸ் பாதிக்குதுங்க. எப்படின்னா ஹை ஃப்ளேமில் அது ஸ்மோக்கடாக இருக்கும்போது என்னன்னா அதுலேருந்து புகை வந்துகிட்டே இருக்குது. அது வந்து ரைஸ் தானே. அந்த ரைஸில் இருந்து என்னென்னா அந்த ஸ்மோக்குடு வந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம நினைக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஸ்மோக்குடு ஸ்டாப் ஆயிடுச்சு, இனி ஒன்று இல்லைன்னு. அப்படி இல்லைங்க. அது வந்து கொஞ்சம் மணிக்கூருக்கு அது வந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் சாப்பிட்டு முடிச்ச உடனே உள்ளே போயும் அதனுடைய புகை வந்துகிட்டே இருக்கும். அது வந்து அது மைனூட்டாக நம்ம கண்ணுக்கு தெரியாது, மைனூட்டாக வந்துட்டு இருக்கும். அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும்போது என்னென்னா அது லங்ஸை வந்து பாதிக்கும். ஓகேவா. அப்போ சிலவங்களுக்கு சுவாச கோளாறுகள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது நாளடைவில் வந்து பெரிய வியாதியை உண்டு பண்ணும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி சாப்பிட்டா வராதுங்க. இது கண்டிப்பாக வாங்கி சாப்பிடும்போது இது பிரச்சனை தான். இது வந்து லங்ஸுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடக்ஷன் ஆகி அப்போ சுவாச கோளாறு ஏற்பட்டு உயிரிழப்பு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. அதனால இனிமேல் இந்த ஃப்ரைட் ரைஸுகளை சாப்பிட்றது அறவே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னு கேட்டாச்சுன்னா, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே பல வீடியோவில் தான் சொல்கிறேன். இப்போ வாழ்க்கை வாழ்வதற்கு அதுக்கு வேண்டி சாப்பிடாம இருக்க வேண்டாம். என்னைக்காவது ஒரு நாள் போய் சாப்பிட்டுக்கோங்க. அடிக்கடி வந்து ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க. ஃப்ரைட் ரைஸ் மட்டும் இல்லைங்க, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே அப்படி தான். கொஞ்சம் ஆற வச்சு கூட சாப்பிடுங்க. இப்போ வந்து சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் ஆற வச்சு கூட சாப்பிட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃப்ரைட் ரைஸாக சாப்பிடும்போது தான் நமக்கு பிரச்சனை கூடுது. அதுலேருந்து ஸ்மோக் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா. மற்ற ஃப்ரைட் ஐட்டம் ஆற வச்சு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் செய்யாது. ஓகேவா. அந்த அளவு ஓகே. இது கூட கம்பேரிஷன் பண்ணும்போது அப்புறம் வந்து ரெண்டாவது ஃபுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கேஸ் ஐட்டம்ஸ் சொல்லுவோம் இல்லை. இன்னைக்கு இந்த 7up, பெப்சி, கோகோ கோலா அந்த மாதிரியான கேஸ் ஐட்டம்ஸ் அது வந்து நமக்கு ஸ்டொமக் பிரச்சனை இருக்கும்போது வாங்கி குடிக்கிறோம் இல்லையா. அதனுடைய கேஸ் வந்து அதுலேருந்து போகுதுக்கு வேண்டி வாங்கி கொடுக்குறோம். நமக்கு தெரியும் ஒரு வயிற்றுல வந்து கேஸ், அதாவது உணவு செரிக்காமல் இருக்கும்போது இந்த மாதிரி கேஸ் ஐட்டம்ஸ் வாங்கி கொடுத்தோம்னா உணவு செரிச்ச ஃபீலிங் நமக்கு வருது. இது செரிச்ச ஃபீலிங் தாங்க, உண்மையிலே செரிக்காது. நேச்சர் வேறு ஆர்டிஃபிஷியல் வேறு இல்லையா. அதனால தான் அதை பார்த்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்க கேட்குறது புரியுது. எனக்கு டாக்டர் இது ஸ்டொமக்கு வேண்டி இது கேஸ் தானே, கேஸ் எப்படி லங்ஸை வந்து பாதிக்குதுன்னு. அது பாதிக்குதுங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி வந்து இது வந்து பெப்சி, கொக்கோ கோலா அதெல்லாம் குடிக்கும்போது ஒரு கேஸ் கப்புன்னு அப்படி இது வெளியே வரும் இல்லையா. அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வயிற்றுல என்ன இருக்குது, உதரவி தானம்னு ஒரு மசில் இருக்குது, அதாவது டயஃப்ரம்னு. அதையும் ஒரு ஷேக் பண்ணி மேலே எலும்பி கீழே கொண்டு போயிருது. அது வந்து பாதிக்கப்படுதுங்க. அதனால வந்து லங்ஸுடைய ஃபங்க்ஷன் பாதிக்கப்படுது இல்லை. அது ஒன்று. அப்புறம் அந்த கேஸில் அந்த சோடா மாதிரியான விஷயங்கள்ல என்னென்னா சில விஷயங்கள் வந்து கலப்பாங்க இல்லையா. அதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இது வந்து ப்ரொடக்ஷன் ஆகி சுவாச கோளாறுகளை கூட அது ஏற்படுத்துது. ஓகேவா. இதெல்லாம் வந்து இந்த கேஸு உள்ள ஐட்டம்ஸ் வந்து குடிக்கிறதால வரக்கூடிய வந்து பிரச்சனைகள். ஓகேவா. இதுவும் லங்ஸை வந்து பாதிக்குது. லங்ஸை பாதிக்கிற மூணாவது ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷாக் ஆகிடுவீங்க, ஒயிட் பிரெட்டு. என்னங்க டாக்டர், பிரெட் நல்லது தானே, நாங்கள் அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம், குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது கேட்குதுங்க எனக்கு. ஒயிட் பிரெட்டு அதுவும் வந்து பாதிக்குதுங்க. ஏன்னா ஒயிட் பிரெட்டு பார்த்தீங்கன்னா அது கார்போஹைட்ரேட் ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகேவா. சுகர் கண்டென்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கிளைசிமிக் அதெல்லாம் வந்து இருக்கனால அது வந்து பிளட்டில் கலந்துடுது. அது ஒன்று. சரி, அதோட பிரச்சனை இல்லைங்க. அதில் சோடாப்பு மாதிரியான விஷயங்கள் வந்து சேர்ப்பாங்க. அதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடக்ஷன் ஆகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடக்ஷன் ஆகும்போது அது லங்ஸ் வந்து பாதிக்கும். ஏன்னா ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து குறைச்சிரும். ஓகேவா. அப்படி இது லங்ஸ் வந்து பாதிக்குதுங்க. அதனால ஒயிட் பிரெட்லாம் வாங்கி சாப்பிடக்கூடியவங்களே இனி கேர்ஃபுல்லாக இருங்க. நான் ஏற்கனவே சொன்ன சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கோங்க. நம்மளுடைய வந்து ட்ரெடிஷ்னல் நல்ல குட் ஃபுட்ஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கேன், அதை பற்றி கூட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டுகள் வந்து என்னைக்காவது மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. முக்கியமாக குழந்தைகளுக்கு கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள். நல்ல ஃபுட்டுகளை, நம்ம ஒரு ஃபுட்டுகளை குழந்தைகளுக்கு கொடுங்க. இந்த கேப்ப களிலாம் இருக்கலாங்க, அதெல்லாம் கொடுத்தா எவ்வளோ சத்து. அதை விட்டுக்கிட்டு கண்ட இதெல்லாம் பிரெட் அதெல்லாம் வாங்கி கொடுத்து குழந்தைகளுக்கு ஆபத்தில் கொண்டு போய் தாங்க அது முடியும். நமக்கு பிரச்சனை இல்லைங்க, நமக்கு வந்து வயசு ஆயிருச்சு. ஆனால் குழந்தைகளை அப்படியா இனி
தான் வளரக்கூடிய ஏஜ். அவங்களுக்கு நல்ல ஃபுட்டு கொடுக்க வேண்டாமா? நாளைய சந்ததி நல்ல ஆரோக்கியமாக வளர வேண்டாமா? அதனால் வந்து குழந்தைகளுக்கு நல்ல ஃபுட்டாக பார்த்து கொடுங்க. ஸோ இப்போ நான் சொன்ன அந்த 3 ஃபுட்டு ஃப்ரைடு ஐட்டம்ஸ், அதாவது ஃப்ரைட் ரைஸ் மாதிரியான ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து கேஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் ஒயிட் ப்ரெட்டு, இந்த 3ஐயும் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த 3ஐயும் வந்து அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் லங்ஸ் வந்து பாதிக்கப்படாது. ஓகேவா? நம்ம தப்பாக நினச்சிட்டு இருக்கோம், இந்த ஸ்மோக்கிங், அந்த இது பொல்யூஷன், அதெல்லாம் தான் லங்ஸ் பாதிக்கப்படுதுன்னு. ஃபுட்னாலையும் பாதிக்கப்படுதுன்னு உங்களுக்கு ஷாக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கொஞ்சம் அவாய்ட் மட்டும் பண்ணிடுங்க. மாதத்துக்கு ஒரு நாள், இல்லை என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கோங்க. மாதத்துக்கு ஒரு நாள் கூட வேண்டாம், ஒரு இது ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டீங்கன்னா லைட்டாக எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபுட்லாம் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். நீங்கள் மட்டும் ஆரோக்கியம் இருந்த பத்தாது இல்லையா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் இருக்கணும், எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. அதனால் எல்லாரும் ஆரோக்கியமாக வாழ்வோம். அப்படி வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது லங்ஸ் பற்றிய, அதாவது நுரையீரல் பற்றி முக்கியமான வீடியோ இல்லையே. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நுரையீரல் பிரச்சனை, இந்த சிஓபிடி அதுன்னு எல்லாமே இருக்குது. அதெல்லாம் வந்து போகணும் இல்லையா எல்லாத்துக்கும். அதனால் ஷேர் பண்ணி விடுங்க. அனைவரும் ஆரோக்கியமாக வாழ்வார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.